ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரெசிபி எல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு இன்ட்ரோ வீடியோ. என்னை பற்றி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சாமுவேல், எனக்கு ஒரு பொண்ணு, ஹஸ்பண்ட் பேர் சாமுவேல். ஆக்சுவலாக வந்து இந்த என்னோடது மம்மிஸ் குக்கிங். இந்த இதில் வந்து நிறையா எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த சேனலை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து என்னோடய டாட்டரோட சேனலில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பழைய ஹேண்டிகேம் கேமரா இருந்துச்சு. அந்த ஹேண்டிகேம் வச்சு ஒரு கையில் ஹேண்டிகேம் வச்சுட்டு ஒரு கையில் குக் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். டாட்டருக்கு வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அது நல்லா ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் அது அவ்வளோவா வந்து நல்ல வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் நல்லா இருக்காது. வாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. பட் ஆனாலும் வந்து நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவும் ட்ரைபாடும் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இந்த ரெசிபீஸ் எல்லாம் எடுக்கும்போது யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நானே எடுப்பேன், எல்லாமே நானே தான் எடிட் பண்ணுவேன். அதே போல் இப்போ இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்த பின்னாடி என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆச்சு. அது வந்து ட்ரைபாடில் வைக்கிறதுனால நல்ல ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க நல்ல வசதியாக இருந்துச்சு. பட் இப்போ ஒரு 4 months முன்னாடி என்னோடய டாட்டர் வந்து பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக கனடா போயிட்டா. இந்த சேனல் வந்து என்னோடய டாட்டரோட சேனல். ஃபஸ்ட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணினோம். அப்புறம் அப்போ பேர் வந்து ரொவீனா சாமுவேல்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் கனடா கிளம்புறான்னு சொல்லிவிட்டு நான் ஹேண்டில் பண்ணுறதுக்காக அது மம்மிஸ் குக்கிங்னு மாற்றினோம். அதனால் வந்து நிறைய பேர் வந்து ரொவீனா சாமுவேல்ன்ற சேனலில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு மம்மிஸ் குக்கிங் வந்த பின்னாடி நான் நோட்டிஃபிகேஷன் போட்டேன், சில பேருக்கு போட்டேன், பட் நிறைய பேருக்கு போடலை. அதனால் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நிறையா ரெசிபீஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய ரெசிபீஸ்க்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் இந்த சேனல் இவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆகணுன்னா நிச்சயமாக அது உங்களோட சப்போர்ட்டு தான். எனக்கு வந்து இருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டையும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஹலோ, இவர் தான் மிஸ்டர் சாமுவேல். எங்கள் பிளேலிஸ்ட்டில் டயபெட்டிக் ரெசிபீஸ் இருக்குது, அப்புறம் லோ கார்ப் ரெசிபீஸ் சிலதெல்லாம் போட்டிருக்கேன். சாக்லேட் மேக்கிங், சோப் மேக்கிங், அது மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த டயபெட்டிக் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரெசிபீஸ் போடுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டயபெட்டிக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் வெயிட்டில் லூஸ் பண்ணுறதுக்கும் வந்து அந்த ரெசிபீஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் லோ கார்ப் ரெசிபீஸும் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியாக வாழணுன்னா அது மாதிரி வந்து நம்ம அது மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் போய் பாருங்கள். தொடர்ந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து எங்களோட பிளேஸ் வந்து சென்னை. இப்போ இங்கே வந்து ஒரு 6 years ஆகுது. ஸோ பெங்களூரில் தான் இப்போத்துக்கு நாங்கள் இருக்கோம். பெங்களூரில் யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களையும் வந்து நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அதே போல் சென்னையில் இருக்கிற யூடியூபர்ஸும் வந்து நிச்சயமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னை வரும்போது நாங்கள் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிச்சயமாக வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.